பணியாரம் வாழைப்பழம் நல்லா பழுத்து போயிருச்சுன்னா அதை மேக்சிமம் தூக்கி போட்டுருவோம். இனி அதை தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதுல நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க அந்த ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ஸ்வீட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல 7ல இருந்து 8 சின்ன சைஸ் வாழைப்பழம் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். ஃபோக் வச்சு இப்ப நான் மேஷ் பண்ற மாதிரியே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபோக் வச்சு மேஷ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா இது அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா கிடைச்சிரும். இப்போ 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வாழைப்பழத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 2.5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு வாழைப்பழத்தோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திருப்பியும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியா பாலை மொத்தமா சேர்த்துறாதீங்க. இப்ப நான் செய்யற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பேட்டர் ஸ்மூத்தாவும் இந்த அளவுக்கு லூஸாவும் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு சுட்டு எடுக்கையில பதம் கரெக்டா இருக்கும். இப்போ இதுல 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ இனிப்பு பேலன்ஸ் பண்ணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். திருப்பியும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்காம செய்யலாம். அப்படி நீங்க செய்யல பணியாரம் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு குழி பணியார சட்டி வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இது நீங்க கண்டிப்பா நெய்ல தான் செய்யணும்னு இல்ல. இதுக்கு பதிலா நீங்க எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க நெய்ல செய்யல இன்னுமே நல்லா மணமாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இப்ப நெய் காஞ்சோனே ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு கவர் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா புசு புசுன்னு பணியாரம் எலும்பி வந்திருக்கு. இதை இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு இதை நம்ம வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக்ல பண்றதுனால நெய் கம்மியா சேர்த்திருக்கேன். இதே நீங்க இரும்பு கல்ல பண்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அவ்வளவுதாங்க, நல்லா சாஃப்டா புசு புசுன்னு வாழைப்பழ குழி பணியாரம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி வாழைப்பழத்தை வச்சு பணியாரம் செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.